இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கல்வியில் புதுமைகள். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மூளையும் கற்கும் கருத்துக்களும். ஸோ இதில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குருவி தலையில் பனங்காய் வைப்பது போல பெரிய பெரிய பாடத்திட்டங்களை குறிப்பிட்ட பாடல் முடிக்க வேண்டும் என்பது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அவங்களோட கெப்பாசிட்டி என்னவோ அந்த கெப்பாசிட்டிக்குரிய இதுவை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பழக வாய்ப்புகளும் வாழ்வியல் பயிற்சிகளும். ஸோ இதில் நேர்மையான மனநிலை வருவதற்கான பழக்கங்களுக்கான வாய்ப்புகளை அளிக்கும்போது வாழ்வியல் பயிற்சிகள் சிறப்பாக அமையும். மூன்றாவதாக எதிர்மறை உணவுகள் மறைந்து சுமூக சூழல் தோன்றுதல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா குழப்பங்கள், பொறாமை உணர்வு, பழிவாங்கும் உணர்வு ஆகியவற்றெல்லாம் நீக்கிட்டு கற்பதற்கான சூழலும் வாழ்வதற்கான சூழலும் உருவாக்கி தருதல் இதில் அடங்கும். அடுத்து வித்தியாசமான விஷயம் வித்தியாசமாக செய்க. ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, படிக்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்து படிக்கிற மாதிரி வித்தியாசமாக பண்ணுறதுக்கு பதில் படிக்கிறதுல வித்தியாசமாக ஏதாவது பண்ணும்போது அங்கே பலன் கிடைக்கும். ஸோ அடுத்து புதிய சிந்தனைகள். இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படும் அத்தனை வசதிகளும் புதிய சிந்தனைகளால் வந்தவை. இதை நம்ம நினைவுபடுத்தி செய்தோம் என்றால் சிறப்பாக அமையும். அடுத்து பதவிகள் மாறினால் நண்பன் எதிரியானால் நிம்மதி இருக்காது, எதிரி நண்பனானால் நம்பிக்கை இருக்காது. ஸோ இதை கருத்தில் சொல்லி மாணவர்களை செய்யும்போது சிறப்பாக அமையும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.